உடங்குடி கருப்பட்டி அப்படின்னா நீங்க என்ன உடங்குடி கருப்பட்டி தான் நல்லா இருக்குமான்னு கேட்கக்கூடாது. எல்லா கருப்பட்டியுமே நல்லா தான் இருக்கும். நம்ம உடங்குடியில இருந்து எடுத்து விற்கும். வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு, உடங்குடி கருப்பட்டி வந்தாச்சு. சுக்குமல்லி கருப்பட்டி வந்திருக்கு, பனகல் கண்டம் இருக்கு. 2 கிலோ கருப்பட்டி வாங்கினா 1 கிலோ சுக்குமல்லி கருப்பட்டி ஃப்ரீ. கருப்பட்டி இப்படி ஓலைப்பட்டியில தான் பேக்கிங் பண்ணி தருவேன், வாங்கிடுங்க. எல்லா இடமும் கொரியர் இருக்கு. கருப்பட்டி இன்னைக்கு வந்து கரெக்டா பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 60 கிலோ எடுத்திருக்கேன். நமக்கு நல்லா ஓடப்பே தான் நான் எடுத்து வித்துக்கிட்டு இருக்கேன். நான் உண்மையா தானே சொல்லி விற்கிறேன். எனக்கு ஏன் நல்லா வியாபாரம் ஓட தானே செய்யுது. அதனால வந்து நான் சொல்றேன், வெளியே 1-2 சிலவி என்ன அவதூறு பரப்புறிய, இவன் சீனி கருப்பட்டியை வைக்கான், சீனி கலந்து வைக்கான்னு. ஏன் 475 ரூபாய்க்கு நான் கொடுக்கேன்னா அது ஏன் தரமே? 700 ரூபாய்க்கு வித்தனா, 1000 ரூபாய்க்கு வித்தனா? கம்மியா கொடுக்கணும் மனசாட்சி இருந்தா கொடுக்கலாம். ஒரு கஷ்டப்பட்டே இருப்பாவே, எப்படி வாங்குவாவே 700 ரூபாய் கொடுத்து 800 ரூபாய் கொடுத்து? அதனால எனக்கு நல்லா ஓடதான் செய்யுது. கடவுள் பேரை சொல்லியும் மக்கள் பேரை சொல்லியும் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். ஆர்டர் போட்டுக்கிடுங்க. தயவு செய்து யாரும் வெளியே என் பொருளை பத்தி தப்பா பேசாதீங்க, மனசு கஷ்டமா இருக்கு. என் பொருள் தான், நல்ல பொருள்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா நீங்க வாங்கிக்கிடுங்க. பனை மரத்துல கிடைக்கக்கூடிய பொருளை வந்து நம்ம சாப்பிட்டோம்னா சுகர்ல இருந்து எல்லாத்துலயும் இருந்து விடுபடலாம். உங்களுக்கு வேலைன்னா கருப்பட்டி ஆர்டர் போட்டுக்கிடுங்க.